ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சவுதியில் நான் தங்கி இருக்கிற அக்கமண்டேஷன் டூர் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே போய் ரூமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதவை திறந்து உள்ளே போனோடனே இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹால் தான். அதுக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக திங்ஸ் இருக்கும். ஏன்னா நாங்கள் இங்கே 10 பேர் இருக்கனால நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வச்சுட்ருக்கோம். மேலே ஃப்ரீசரில் ஃபுல்லாக சிக்கன், பீஃப், ஃபிஷ்ஷு எல்லாமே இருக்குங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ரூம்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஏசி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஹீட்டரும் ஒர்க் ஆகும், கூலரும் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி எல்லா ரூம்லேயுமே இருக்குது, ஹால்லேயும் இருக்குது. அடுத்து வாங்க இப்போ கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி இது ஒரு ஸ்மால் கிச்சன் தான். இதில் தான் நாங்கள் இருக்கோம். சரி வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே போனதும் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள். இங்கே தான் நாங்கள் உட்காந்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து கொஞ்சமாக கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு ஓடிஜியும் மைக்ரோவேவ் அவனும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே எலக்ட்ரிக் ஸ்டவ்லாம் கிடையாது. இங்கே நார்மலாக ஒரு 3 பர்னர் கேஸ் ஸ்டவ் தான் இருக்குது. அப்புறம் ஒரு சிலிண்டர் இருக்குது. இந்த சிலிண்டர் கூட இங்கேருந்து அக்கமண்டேஷன்லேருந்து தரமாட்டாங்க, நாங்கள் தான் வாங்கிக்கணும். இந்த ஊர் காசுக்கு ஒரு 15 ரியால் வரும். அதை வந்து மந்த்லி நாங்கள் தான் வாங்கிக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் என்னோடய கபோர்டு. இங்கே தான் என்னோடய திங்ஸ்லாம் நான் வச்சுக்குவேன். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், இங்கே ஒரு மிக்ஸி இருக்குது. அடுத்து வாங்க ரூமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டோரை திறந்ததுக்கப்புறமா இங்கே சின்னதாக ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. இங்கே ஒன்றும் இல்லை, ஒரு சிங்க்கும் ஒரு டோரும் தான் இருக்குது. ஆக்சுவலி இந்த டோர் எப்படின்னா, இந்த பக்கம் கதவை திறந்துட்டு போனோம்னா நம்ம வந்து அவுட் சைட் போயிடலாம். இந்த ரூமுக்குன்னு தனியாக ஒரு அவுட் சைட் போடுறதுக்கான டோர் இருக்குது. அதை யூஸ் பண்ணியும் நம்ம வெளியே வந்துக்கலாம், இல்லை இதை யூஸ் பண்ணியும் நம்ம வெளியே போய்க்கலாம். ஓகே, இப்போ ரூம்குள்ளே போய் பார்க்கலாமா? இதுதான் முதல் ரூமு. ஓகே, ஃபஸ்ட்டு லைட் போட்டுக்கலாம். இந்த ரூமில் வந்து டோட்டலாக 3 பெட்ஸ் இருக்குது. இந்த ரூமில் மட்டும் இந்த மாதிரி ஃப்ளோரில் வந்து கார்பெட் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி இங்கே 2 பிலிப்பைன்ஸும் ஒரு இந்தியனும் இருக்காங்க. இங்கே வந்து ஒருத்தருக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு சிங்கிள் பெட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரா, தென் ஒரு கபோர்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இங்கே ஒரு ஆளுக்கான ஸ்பேஸு. அப்புறம் இங்கே 2 பிலிப்பியனும் ஒரு இந்தியனும் இருக்காங்க. இதான் நம்ம இந்தியனோட ஸ்பேஸு. அந்த பொண்ணு பேர் பிஜினா. இது அவளோட டெடி. அதுக்கப்புறம் இது அவளோட ப்ரேயர் ஏரியா. அடுத்து இந்த ரூமுக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு பாத்ரூம் இருக்குது. வாங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாத்ரூம் வந்து ஒரு நார்மல் பாத்ரூம் மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து ஒரு வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் ஒரு டாய்லெட் செட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஹீட்டர் இருக்கும். இதில் வந்து டேப்பில் திறந்தால் ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் 2மே வரும். சரி வாங்க அடுத்த ரூம் போய் பார்க்கலாம். இது 2வது ரூமு. இங்கே டோட்டலாக வந்து 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. இங்கே 2 இந்தியனும் 2 சூடானிஸும் இருக்காங்க. இது வந்து நம்ம இந்தியனோட பெட்டு. அந்த லாஸ்ட் 2மே ஒரு சூடானியோட பெட்டு. அதுக்கப்புறமா இந்த லாஸ்ட் வந்து ஒரு இந்தியன் இருக்காங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் இருக்கும். சரி வாங்க அடுத்து வெளியே போய் பார்க்கலாம். இந்த ரூமுக்கும் காமனான ஒரு பாத்ரூம் தான் இருக்குது. அப்புறம் வெளியே ஒரு சிங்க் இருக்குது. இந்த பாத்ரூம் வந்து ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி பாத்ரூம் தான். ஒரு வாஷிங் மிஷினு, ஒரு செட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஷவர் இருக்குது. இந்த ரூமில் வந்து டோட்டலாக 3 இந்தியன் இருக்காங்க. 3 பேருமே தமிழ் தான். இங்கே வந்து தூங்கிட்டுருக்காங்க, அதனால் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அப்புறம் இந்த டோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு டெரஸ் இருக்குது. இங்கே தான் நாங்கள் துணியெல்லாம் காய போட்டுக்குவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் இப்போ தங்கி இருக்கிற அக்கமண்டேஷன் டூரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.